ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான புதினா சர்பத் செய்ய போறீங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சர்பத் செய்ய தேவையான பொருட்கள்: 2 கையளவு புதினாவை எடுத்துக்கலாம், 2 எலுமிச்சம் பழம், 2 டீஸ்பூன் சப்ஜா விதை, 1 கப் சர்க்கரை. அடுத்து நம்ம எடுத்து வச்ச சப்ஜா விதையை இப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து இது நல்லா அப்படியே ஊறட்டுங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்ச எலுமிச்சை பழத்தை 2ஆ கட் பண்ணி சாறை பிழிஞ்சிக்கலாம். எல்லா சாரும் பிழிஞ்சு எடுத்ததும் இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்ச புதினாவை இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து நல்லா அலசிக்கலாம். இது நல்லா கழுவி எடுத்ததும் ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு நம்ம கழுவி வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் ஒரு மிக்ஸிங் பவுல்ல வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். எல்லா புதினா சாரும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையை சேர்த்து கூடவே 1/4 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இது அப்படியே கொதி வரட்டுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்துல நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச புதினா சாறை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலருக்காக 2 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரீன் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் நம்ம எலுமிச்சை சாறை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல இன்னொரு வடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். புதினாவுடைய கப்பிகள் எல்லாமே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சாரும் ஃபில்டர் பண்ணதும் இது அப்படியே ஆறட்டும். அடுத்து 2 கிளாஸை வச்சு 4 ஐஸ் கியூப் சேர்த்து நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம். நம்ம சர்பத்துல இருந்து 2 கரண்டி அளவு சர்பத்தை சேர்த்து கூடவே 1/2 டம்ளர் சில் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான புதினா சர்பத் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. இது ரம்லான் மாதத்துல நோன்பு திறக்க இந்த மாதிரி புதினா சர்பத்தை செஞ்சு பாருங்க. ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க. மீதமுள்ள சர்பத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடலாங்க. இந்த டேஸ்டான சர்பத் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.